வெல்கம் டு சேனல். நான் உங்கள் வாசு. ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்து எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அது என்னடா மெயில் ஃப்ரம் கனரா பேங்க்கு, ஸோ ஏதோ வந்து எரர் இன் அப்ளிகேஷன்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெயிலும் வரல. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் என்னோட சேர்ந்து வந்து அந்த கனரா பேங்க்கில் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்காக வந்து ரிஜெக்ட்லாம் வந்து பண்ணலை. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு சொல்யூஷனே வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன தப்பு, அதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணியிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இல்லை வந்து இனிமேல் வந்து அப்ளை பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த பொண்ணு நேம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நேம், ஸோ ஸ்பேஸ் விட்டு வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 2 நேம் இருக்குது, XXX YYY அப்படின்ற நேம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் 10th 12th சர்டிஃபிகேட்ஸில் ஸோ இதில் வந்து இனிஷியல் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு அந்த இனிஷியலை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மறந்து விட்டுட்டாங்க. ஆனால் 10th 12th சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேமோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் வந்து கடைசியாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அவங்க அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறப்ப ஸோ பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்பே வந்து அது எல்லாத்தோட ஜெராக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் வந்து கூடவே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட் அன் அஃபிடவிட் ஃபார் நேம் சேஞ்ச். ஸோ அஃபிடவிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்கள் நியர்பை லாயர் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த நோட்ரியில் வந்து இதாக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கனாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு எனக்கு மெயில் வந்திருக்கு, நேம் சேஞ்சுக்கு எனக்கு ஒரு அஃபிடவிட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் 500 ஒரு காசு கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரு பத்திரம் 20 ரூபா பத்திரத்தை எடுத்து அவங்களே வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி சீல் வச்சு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபிடவிட்டை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஒரு 2 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 5 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து இதே மெயிலுக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அஃபிடவிட்னா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பயப்படலன்னு அவசியமே கிடையாது. அதில் எப்படி இருக்கும்னா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளான ஃபார்மெட்டு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அப்புறம் வந்து அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நான் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ என்னோட நேம் வந்து இன்கரெக்டாக கொடுத்துட்டேன், ஸோ டாக்குமெண்ட்ஸில் இருக்க நேமுக்கு பதிலாக வந்து மாற்றி இன்கரெக்டாக கொடுத்துட்டேன், இது ரெண்டுமே ஒரே பர்சன் தான் அப்படின்னு சொல்லி அந்த லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நீங்கள் வந்து உங்கள் லாயர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மெட் அவங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த பொண்ணு பண்ண பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுறப்பெல்லாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட மார்க் ஷீட்டு, அப்புறம் ஓபிசி, அப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ மார்க் ஷீட்டு 10th 12th காலேஜ் மார்க் ஷீட்டு, ஸோ நீங்கள் ஓபிசி வாங்கினீங்கன்னா ஓபிசி, இல்லை இடபிள்யூஎஸ் வாங்கினீங்கன்னா இடபிள்யூஎஸ், ஸோ இந்த மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கல்ல, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ ஸ்பேஸ்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து 2 பேர் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வரும், வாசு தேவன் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்பேஸ் விட்டு தான் என்னோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லையும் இருக்குது, ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த மொதல் பேரு, அப்புறம் மிடில் நேம்ல வந்து 2வது பேரு, அப்புறம் லாஸ்ட் நேம்ல இனிஷியல். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அந்த பேரு ஸ்பேஸ் விட்டு வந்துடும், இனிஷியலும் வந்துடும். ஸோ இல்லை நார்மலா ஒரே பேர் தான் இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல உங்க பேரை போட்டுட்டு லாஸ்ட் நேம்ல வந்து இனிஷியலை போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மூணுலயும் உங்களோட நேம் ஒரே மாதிரி இருக்கணும், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி தப்பா அப்ளை பண்ணிட்டேனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த நீங்கள் செலக்ட் ஆன பேங்க்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் கிளர்க்கு செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் நேரில் போனாலும் அஃபிடவிட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ரிஜெக்ட்லாம் வந்து பண்ணிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இனிமேல் வர எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப அப்பா பேர் வந்து சேர்த்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து XXX அவரோட பேர் இருக்குன்னா அந்த இனிஷியல் போடுறதுக்கு பதிலாக அப்பா பேர் வந்து அந்த லாஸ்ட் நேம்ல வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ ஆதாரில் அப்படி தான் இருக்கு, அதனால நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் போடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து மெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸில் இனிஷியல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரியும் அப்ளை பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களோட ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்ல எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும். ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் விடணும், இனிஷியல் இருந்தால் இனிஷியல் போடணும், அவ்வளோதான். அதை மட்டும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஓபிசிலையும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லி வந்து கால் பண்ணி சார் இந்த பேரில் எப்படி மாறி வருது சார், பர்சன்டேஜ் அப்படி மாற்றி போட்டேன் சார் அப்படின்னு சின்ன சின்ன தப்பாக வந்து நிறைய சொல்லி இதனால என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா சார்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் ரிலேட்டடான அந்த டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓபிசி இடபிள்யூஎஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா தான் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏன் வந்து நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேஸ்ட் வந்து ஓபிசிக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த அப்ளை பண்ணுறப்ப தாசில்தார் ஆஃபீஸில் பார்ப்பாங்க, அவங்க கேஸ்ட் வந்து ஓபிசியில் எலிஜிபிளாக இருக்காது. அப்புறம் அவங்க ஜென்ரல்லாம் வந்து அப்போ அவங்க கன்சிடர் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க அந்த இன்கம் லிமிட்லாம் ஒன்று இருக்கும் 8 லட்சத்துக்கு கீழே. ஸோ அதெல்லாம் நம்ம எலிஜிபிளா இல்லையான்னு தெரியாமே வந்து அப்ளை பண்ணிடுவாங்க, கடைசியில் அவங்களால வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற எல்லா பிரச்சனை இந்த சின்ன சின்ன நேம் சேஞ்சு, ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டோட இனிஷியல் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ கெசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கொடுப்பாங்க. பிளைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட மாட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறது இந்த கேஸ்ட், இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மற்ற எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எஸ்பிஐல கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த எஜுகேஷன் லோன்லாம் கெட்டாமல் இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ரூமரே கிளப்பி விட்டாங்க, கெட்டாமல் இருந்தவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிலாம் அனுப்பல, ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ரீபே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்கு நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஸோ ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்கு வந்து இந்த AffairsCloud அப்படின்ற ஆப் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் ஆஃபர் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். 28ஆம் தேதி வரைக்கும் தான் அதுக்கு இருக்குது. ஸோ 28ஆம் தேதி வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து AffairsCloudல பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நேம்லாம் வந்து ஒரு குலுக்கல் சீட்டு முறையில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின அமௌண்ட்டை அப்படியே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஸோ ஓவராலாக நம்ம BV10 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபா குறையும், 450 ரூபா வரும். அதிலே யூஸ் காயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை போட்டிங்கன்னா இன்னொரு 50 ரூபா குறைஞ்சு 400 ரூபாய்க்கு வரும். ஸோ அந்த நீங்கள் வாங்கின 400 ரூபாயை வந்து ஸோ 28ஆம் தேதி வரைக்கும் வாங்குறவங்களில் ஒரு 3 பேருக்கு அந்த குலுக்கல் சீட்டு முறையில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாங்கலைன்னா வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.